என்னடி இந்த நெட்டவழி இன்னியாரம் இங்க வந்திருப்பா? ஆளையே காணா. அவ எங்க எங்கிட்ட யாரை எப்படி ஏமாத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு தெரியவா. ஆமா, நம்ம நெட்டவழி மாதிரி யாரும் இருக்க முடியாது. எப்படி அவளை மாதிரி யாரும் இருக்க முடியாதா? கிழிஞ்சு போச்சு. அவ ஒரு ஆளை வச்சே சமாளிக்க முடியல. அவதான் பொய் சொல்றாளே, அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பாருங்க. பொய்ய கூட எப்படி உண்மை மாதிரி பொருத்தமா சொல்றா. அதுக்கு கூட திறமை வேணும்ல. அவ திறமைசாலிதேன். ஆமா ஆமா, அவளை நீங்க தான் மெச்சுக்கறணும். ஒருத்தரை ஏமாத்துறது திறமை. லட்சுமி, அப்படியெல்லாம் பேசாதடி. அவ ஆளு தாண்டி வளர்ந்துருக்கா. அவ இன்னும் சின்ன பிள்ளடி. ஆமா, அவ சின்ன பாப்பா தானே. ஒரு பால் டப்பா வாங்கி கொடு. சரி விடுங்க, ரேஷன்ல பொங்கச்சாமா கொடுக்குறாங்களாம். போய் வாங்கிட்டீங்களா எல்லாரும்? இல்ல உமா, போகணும். ஆமா, நானும் போகல. நாளைக்கு போமா எல்லாரும். ரேஷன் கடைக்கு போனா எப்படியும் சாயங்காலம் தான் வீட்டுக்கு வர முடியும். அது உண்மைதான். ரேஷன் கடைக்கு போனா சாயங்காலம் தான் ஆகும். ஏக்கா, இந்த ரேஷன் கடையில கொடுக்குற 1000 ரூபாய்க்கு என் மாமியா இப்பவே கணக்கு போடுதுக்கா. ஏன், எதுக்கு? எல்லா செலவும் அதுக்கு நீங்க தானே பாக்குறீங்க. அப்புறம் என்னவா அந்த 1000 ரூபாய் எதுக்கு அதுக்கு? அக்கா, அது நேத்து நைஸா என்கிட்ட வந்து, இதா ரேஷன் கடையில போடுறாங்களா 1000 ரூபாய், அதை குடுமா, எனக்கு கை செலவுக்கு ஆகும்ல அப்படின்னு சொல்லுதுக்கா. நீ என்னடி சொன்ன அதுக்கு? நான் என்னத்த சொல்ல அதுகிட்ட? சரி, அப்ப நீங்களே ரேஷன் கடைக்கு போய் லைன்ல நின்று 1000 ரூபாயும் புகை சாமானியும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அது போய் வாங்காதான். வரிசையில நின்று மயக்கம் வருமா, தலை சுத்துமா, கால் வலிக்குமா. நான் போய் வாங்கி வந்து தரமா அதுக்கு காசு 1000 ரூபாய. சும்மா தானே வீட்டுல இருக்கு. எத்தனைய போட்டு வாசலே துப்பிட்டு கிடக்குது. போய் வாங்க வேண்டியதானே நின்று. ஆமா, அதுக்கு வேற வேலை என்ன? ஊரு போற நீ எங்க யார் வீட்டுல சண்டை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதானே போய் நிக்குது. சரிக்கா, நாளைக்கு போய் வாங்குவோம் பொங்க சாமான. அப்புறம் போகவே முடியாது. பொங்க வேலை வேற வீட்டுல நிறைய இருக்குக்கா, அதை வேற பார்க்கணும். ஆமா, எல்லா வீட்லயும் பொங்கலுக்கு வெள்ளையை அடிச்சுட்டாங்க. நாம தான் இன்னும் ஒண்ணும் பண்ணாம இருக்கிறோம். இப்படி உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தா எப்படி வீட்டு வேலை நடக்கும்? வாங்க போவோம் வீட்டுக்கு. சரி வாங்க போவோம், எல்லாரும் போய் பொங்க வேலையை பார்ப்போம். கைச்சலுக்கு வேற காசு இல்லை. பேசாமல் அந்த டீ கடைக்காரன்ட்ட ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்போமா? டீ கடைக்காரனே, ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்கண்ணே. ஏமா, உனக்கு முத டீ போட தெரியுமா? என்னண்ணே, என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு என்ன டீ போடணும் சொல்லுங்க. மசாலா டீயா, பிளாக் டீயா, தம் டீயா, கும் டீயா, எல்லா டீயும் போடுவேனே நான். ஏம்மா, அது என்னம்மா கும்டி? அந்த கும்டிலாம் நீ போட வேணாமா, வெறும் டீயை மட்டும் போட்டா போதுமா? நல்லா விலை வருமா? சரிண்ணே, இது இனி உங்கள் கடை இல்லைண்ணே. என்னம்மா சொல்ற நீ? இல்லைண்ணே, என் கடை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அதுதானே பார்த்தேன். நானே கடனோட நான் வாங்கி இந்த கடையை நடத்துறேம்மா, பார்த்துமா. அண்ணே, நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே. என் கடை மாதிரி கண்ணு கருத்துமா பார்த்துக்கிருவேன். சரிம்மா, வா வந்து முத டீயை போடு. ஏம்மா, ஒரு டீ கொடு. ஒரு வடை எவ்வளவுமா? அண்ணே, ஒரு வடை 3 ரூபாண்ணே. ஏம்மா, என்னம்மா அது 3 ரூபான்னு சொல்ற ஒரு வடைய? வடை இவ்வளோ பெருசா இருக்குமா? 5 ரூபான்னு சொல்லுமா. இல்லைண்ணே, சின்ன வடையாக தானே இருந்துச்சு, அதே 3 ரூபான்னு சொன்னேன். ஏம்மா, ஏற்கனவே கடை நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குமா, ஒரு வடை 5 ரூபான்னு கொடுமா. அண்ணே, பயப்படாதீங்கண்ணே. இந்த கடையை என்ன நம்பி ஒரு 3 மாதம் என்கிட்ட கொடுங்கண்ணே. என்ன, இந்த கடையை 3 மாசம் உன்னை நம்பி நான் கொடுக்கவா? ஆமாண்ணே, இந்த டீ கடையை பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நான் மாற்றி காட்டுறேன் பாருங்களேன். மாத்தலாம். ஏம்மா, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். கடையை பார்த்துக்கம்மா. உன்னை நம்பி தாம்மா விட்டுட்டு போறேன். சரிண்ணே, போயிட்டு வாங்க. அண்ணே, சேத்தா உட்காருங்க. அந்த டீ போட்டேன், இந்த வந்து வடை எடுத்து தரேன். டேய் நில்லு. குடிச்ச டீக்கு காசு கொடுக்காம போறியா? நானே அந்த ஆளை ஏமாத்தலான்னு பார்த்தா நீ என்ன ஏமாத்த பார்க்குறியா? அது நடக்காது. இந்த நெட்டவள்ளியை யாரும் ஏமாற்ற முடியாது. காசை கொடுத்துட்டு போடா. ஐயோ அப்பா, கண்டுபிடிச்சிட்டாளே. காசை கொடு, இல்லை சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிடுவேன். கொண்டா காசை. ஆளையும் மொகரையும் பாரு. அம்மா, இப்படிலாம் பேசாதம்மா. ஏதோ நினப்பில் எந்திரிச்சு போயிட்டேன். இந்தம்மா காசை வாங்கிக்க. டேய் சுபினு, வாடா இங்கே. பார்த்தா தெரியல, டீ கடையில் வேலை பார்க்குறேன்டா. அது சரி, நீ எங்கே போற? அதுக்கு எதுக்குடா அலையிற? நானே தரேன் சீனி. காசை என்கிட்ட கொடு. ஏய், நான் கண்ணாலே அளந்துருவேண்டா. எனக்கு அளவு தெரியும்டா. ஒரு சீனி குறைஞ்சாலும் என்னை வந்து கேளு. போடா. ஐ, தட்டு நிறைய வடை இருக்கே. இது நெட்டவழி அக்கா மாதிரி இருக்கு. ஏக்கா ஏக்கா, என்ன பண்ற டீ கடையில? ஏண்டி சித்ரா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? டீ கடையில் வேலை பார்க்குறேன்டி. அது சரி, நீ எங்கே போற? அம்மாவுக்கு 3 ரோஸ் டீ தூள் வேணுமா, வாங்க போறேன்க்கா. அதுக்கு எதுக்கு அலையிற? இந்தா காசை கொடு, வாங்கிட்டு போ. என்கிட்ட இருக்கு. ஏக்கா, டீ கடையில இப்ப டீ போடுறதுக்கு என்னக்கா பண்ணுவ? அதை பற்றி உனக்கு என்ன கவலை? நான் பார்த்துக்கிடுவேன். சரிக்கா. ஏக்கா, இது 1/2 கிலோ இருக்குமாக்கா?
1/2 கிலோவுக்கு கூடவே இருக்கும் எடுத்துட்டு போடி கடைக்காரன் வரதுக்குள்ள. கேள்வியா கேட்டு கேட்டு கொள்ற. சரிக்கா கோவப்படாத. ஏக்கா ஒரு வடை தாவேன். ஒன்று என்னடி 3 வடை எடுத்து தின்னுடி. ஓடுறி ஓனர் வரதுக்குள்ள எடுத்துக்கிட்டு. சரிக்கா நான் எடுத்துட்டு ஓடிடுறேன். ஏன் அவட்ட மாட்டிக்காம வீடு வந்து சேரு. அதை நான் பார்த்துக்கிறேன். எப்போ என்ன அனல் அடிக்குது அடுப்பு. ஓரளவுக்கு காசு சேர்த்தாச்சு, இது போதும். ஏம்மா நீ என்ன இந்த கடைக்கு புதுசாமா புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கிறியோ? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? ஏம்மா தூக்கில் ஒரு டீ போட்டு கொடுமா. தூக்கில் டீ போட்டு கொடுக்கவா? தூக்கு சட்டி கொண்டு வரலையா நீங்கள்? இங்கே கடையிலே இருக்குமா, அதில் போட்டு கொடுமா, நான் அதில் தான் வாங்கிட்டு போவேன். சரி செத்த நேரம் போகிறங்க, நான் போட்டு தரேன். சரி இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க. சரிம்மா காசை கணக்கில் எழுதுமா, நான் அப்புறம் கொடுத்துக்குருவேன் உங்களுக்கு மொத்தமா. என்னது கணக்கில் எழுதவா? அதெல்லாம் முடியாது. காசை கொடுங்க, கொடுத்துட்டு டீயை எடுத்துகிட்டு போங்க. இங்கே பாருமா, கடை ஓனர் என் சொந்தக்காரமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. காசை வச்சுட்டு எடுத்துகிட்டு போங்க. ம் இந்தா காசு, டீயை கொடு முதல்ல. எப்பா என்ன வெயில் முடியலை. ஏம்மா எப்படி ஓடிச்சுமா கடை? அண்ணே டீ தூள் சீனி காப்பி தூள் எல்லாம் தீர்ந்து போச்சுனே. ஆண்டவா என் வயிற்றுல பாலை பார்த்த. ஏம்மா பாலம் தீர்ந்து போயிருக்குமேம்மா. ஆள் இருக்குண்ணே. என்ன பால் இருக்கா? அது எப்படி சீனி டீ தூள் காப்பி தூள் எல்லாம் காலியாக போயிருக்கும், பால் மட்டும் எப்படி இருக்கும்? ஆத்தாடி இவன் என்ன இப்படி யோசிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது. அது இருக்கட்டும். ஏம்மா ஓடின வரைக்கும் காசு வந்திருக்கும்ல, அதை கொடுமா கணக்கு பார்ப்போம். ஓடுன வரைக்கும் கணக்கு பார்க்க போறியா? இரு இப்போ நான் ஓடுறேன் பாரு. ஓடு வள்ளி ஓடு, நிற்காத. ஏய் நில்லுமா நில்லு, எங்கே ஓடுற? காசை கொடுத்துட்டு போமா. டேய் உன் கடையில் டீயை குடிச்சா வாய் புறம் புண்ணு வந்து நாய் நக்கும். கருமம் நாத்தம் பிடிச்ச டீ கடை. அடிப்பாவி, உன்னை வேலைக்கு சேர்த்ததுக்கு இனி கடையை நடத்த முடியாத அளவுக்கு பண்ணிட்டியே. தூ கர்மம், வாய்ப்புறம் புண்ணு வந்து நாய் நக்குமா. சீ போயா உன் கடையும் டீயும். ஐயோ நில்லுங்க, போகாதீங்க, நான் நல்ல டீயா போட்டு தரேன், போகாதீங்கய்யா, நில்லுங்கய்யா. சீ கருமம், பட் நேரம் இந்த டீயத்தை உட்காந்து நான் குடிச்சிட்டு இருக்கேன். என் வாயை போய் ஃபினாயில் போட்டு கழுவணும்.